சிறகடி கசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜயா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மீனா வீட்டில் தான் இப்போ இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்களாம் வந்து சமைக்கிறது, வீடை துடைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மீனாவோட அம்மாவை தேடி 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா விஜயா பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னம்மா வந்து மருமகளை வந்து கொடுமை பண்ணிச்சு இந்த அம்மா, இப்போ கடைசியில் மீனா வீட்டிலே வந்து இருக்கிற நிலமை வந்துருச்சு பார்த்தியான்னு பேசிட்டு போயிடுவாங்க. இதனால் வந்து கோவமான விஜயா பார்த்திங்க அப்படின்னா மீனா அதுக்கப்புறம் முத்து அவங்க அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கூட்டாளிங்களாம் இந்த மாதிரி என்னை பற்றி பேசிட்டு போகிறாங்க, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, ஒழுங்காக அவன் பதவியை விட்டுட்டு அந்த வீடை வாங்குற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லியிருக்காரு. 2 நாளுக்குள்ளே எப்படியாவது 10 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுறோம், இல்லை அப்படின்னா என் 2 காரையும் ஒரு வேனையும் நான் வித்துடுறேன் அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ பெரிய முடிவெல்லாம் முத்து எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் சரி ரோகிணி மனோஜோட கடைக்கு வந்ததை பார்த்துட்டு கேமராவில் பார்த்துட்டு விஜயா ஃபோன்லேயே வந்து திட்டுறாங்க. ரொம்பவே ஒரு பொண்ணை எவ்வளோ தூரம் அசிங்கமாக திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. இதனால ரோகிணி வந்து நீ இப்படியே அவங்க அம்மா பேச்சே கேட்டுட்டு என் சைடு எதுவுமே சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ரவியும் முத்துவும் பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் கிட்ட போய் பேச போயிருக்காங்க. இந்த 3 பேருமே இந்த வீட்டை சேர்ந்து மீட்கணும், முத்து மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லும்போது என் கிட்டலாம் இப்போ அவ்வளோ பணம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு மனோஜும் சொல்லவும் மனோஜோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு முத்து வந்து சண்டைக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் அந்த சண்டை எப்படி போய் முடிய போகுது, பணத்தை எப்படி ரெடி பண்ணி வீட்டை மீட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.